ஹலோ வணக்கம் அனைவருக்கும். கொஸ்டினை கண்டினியூ பண்ணுவோம். மெமரி பேஸ்ட் கொஸ்டின், சாதாரண கொஸ்டின் இல்லை, இது மெமரி பேஸ்ட் கொஸ்டின். ஸோ கொஞ்சம் நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், போலீஸு போலீஸ்மேன் சிங்குலர், போலீஸ் ப்ளூரல். சரியா? ரிலன்ட்லெஸ், ரிலன்ட்லெஸ்னா விட்டு கொடுக்காம விடாம துரத்துறதுக்கு பதிலாக ரிலன்ட்லெஸ், அதாவது நாட் கிவிங் அப், அதான் ரிலன்ட்லெஸ். சரியா? நாட் கிவிங் அப், கிவ் அப் பண்றதுனா ரிலண்ட், ரிலண்ட்னா கிவ் அப். ஸோ தொடர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ரிலன்ட்லெஸ் சேஸ் தட் டேஷ் 3 வீக்ஸ். இங்கிட்டு பார்ப்போம். போலீஸுங்கிறது ப்ளூரல் தான். போலீஸுங்கிறது ப்ளூரல், வேர்பு வரும். சரியா? வேர்பு வரும், கண்டெம்ட் வேர்பா வராது. இது உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கிடுவோம். சரியா? தெரியலன்னு வச்சுக்கிடுவோம். ரைட், இங்கிட்டு வருவோம். ரிலன்ட்லெஸ் சேஸ் தட், தட் இங்கே வேர்பு வரப்போகுது இந்த இடத்துல. ஐயோ, இந்த இடத்துல வேர்பு வரப்போகுது. எப்படி எழுதுறது? சரி, வேர்பு வரணும். இந்த டேஷ்ல வேர்பு வரணும். தேட்டுங்கிறது சப்ஜெக்ட், இங்க வேர்பு. சரியா? தேட் சப்ஜெக்ட், இது வேர்பு. தேட் சப்ஜெக்ட், தேட் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா ரிலன்ட்லெஸ் சேஸ். இந்த சேஸ் தான் சப்ஜெக்ட். அது திரும்ப எழுதுறதுக்கு பதிலா தேட்ங்கிற ஒரு வார்த்தை எழுதியிருக்கோம். சரியா? ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இது. விச் வர்சஸ் தேட் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். தேட் சிங்குலர் வேர்ப்ல சிங்குலர் வேர்பு தான் வரணும். எது ஆன்சரா வராது அப்படின்னா இது வராது, இது வராது. ஏன்னா ரெண்டும் ப்ளூரல், ப்ளூரல். சரியா? அடுத்து பாருங்க, மீதி ஆப்ஷன் தட். இப்போ இதை வச்சு தான் பார்க்குறேன். சரிங்களா? இது கொஞ்சம் ஈஸி. ஃபர்ஸ்ட் டேஷை விட செகண்ட் டேஷ் ஈஸிங்கிறதுனால செகண்டை வச்சு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட்டில் வேர்பு வரணும், அஞ்சுமே வேர்பு மாதிரி இருக்கு. உடனே செகண்டுக்கு போகிறேன். எனக்கு சிங்குலர் வேர்பு தான் வரணும். ரெண்டு ப்ளூரல் வேர்பை எலிமினேட் பண்ணிடுறேன். அடுத்தது தட் ரெயின்டுனா ஆட்சி செய்யறது. சேஸ் விரட்டிட்டு போறாங்க. இந்த விரட்டிட்டு போறது 3 வாரத்துக்கு ஆட்சி செய்யுது. ரெலன்ட்லெஸ் சேஸ், போலீஸ் வந்துட்டு கேங்ஸ்டரை துரத்திட்டு போறாங்க. இது 3 வாரத்துக்கு ஆட்சி செய்யுது. மீனிங் தப்பா வருது. இதுவும் ஆன்சரா வராது. அடுத்தது லாஸ்டட் இல்ல என்டியூர்டு. ரெண்டுல எது போடணும்? ரெண்டுல எது போடணும்? சரியா? போலீஸ் nabbed notorious gangster after relentless chase that lasted for 3 weeks. இது இல்ல போலீஸ் contempt notorious gangster after relentless chase that endured for 3 weeks. என்டியூர்னாலும் கண்டினியூ ஆகுறது, லாஸ்டட்னாலும் கண்டினியூ ஆகுறது. செகண்ட் டேஷ் வச்சு ஆன்சர் போட முடியாது. இந்த ரெண்டு ஆப்ஷன் வரைக்கும் சுருக்கிறதுக்கு செகண்ட் ஆப்ஷன். ரெண்டு ஆப்ஷன்ல எதுங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறத சூஸ், ஃபர்ஸ்ட் டேஷை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டேஷ்ல எது வரும்? கண்டெம்ட்னா கேவலமா நினைக்கிறது. போலீஸ்காரன் ஒரு நொட்டோரியஸ்னா ஃபேமஸ், நெகட்டிவ்லி ஃபேமஸ், இல் ஃபேம்டு அப்படின்ட்டு. சரியா? இன்ஃபேமஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா ஒரு கெட்ட விஷயத்துக்காக ஃபேமஸ் ஆகுறது, அதான் நொட்டோரியஸ். கெட்ட விஷயத்துக்காக ஃபேமஸ் ஆகுறாங்க ஒரு கேங்ஸ்டரு. அவங்கள போலீஸ் கேவலமா பாக்குறாங்க. எதுக்கு அப்புறம் 3 வாரம் துரத்தி 3 வாரமா கண்டினியூ ஆன ஒரு தேடுதலுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க கேங்ஸ்டரை கேவலமா பாக்குறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, 3 வாரம் தேடுதலுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க கேங்ஸ்டரை பிடிச்சிட்டாங்க. நேப்னா டு கேட்ச், பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றது. சரியா? பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றது. இப்ப போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க? கேங்ஸ்டர் என்ன பண்ணிட்டாங்க? பிடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லுவோம். அப்படித்தானே? போலீஸ்காரங்க கேங்ஸ்டரை பிடிச்சிட்டாங்க. 3 வாரம் தேடுதலுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க கேங்ஸ்டரை கேவலமா பார்த்தாங்க, அர்த்தம் இல்ல. 3 வாரம் தேடுதலுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க கேங்ஸ்டரை பிடிச்சிட்டாங்க. ஆன்சர் எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுதான் ஆன்சர். சரியா? ஸோ பி தான் என்னது ஆன்சர். ஆப்ஷனை எலிமினேட் பண்ண தெரியணும். எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னாலே என்னது, பாதி வேலைகள் முடிந்து விடும். கலர்லாம் மாத்தலாம் போலயே இப்ப எனக்கே தெரியுது. சரி, அடுத்த கொஸ்டின்.
ஃபர்ஸ்ட் டேஷ் கண்டினியூஸ்லி டேஷ், கண்டினியூஸ்லிங்கிறது அட்வர்ப், கண்டினியூஸ்லி டேஷ் பை மிஸ்ட் வேர்ப் வரும். கண்டினியூஸ்லி மிஸ்ட்னால என்ன ஆகுது அப்படின்ட்டு வேர்ப் வரும். சரியா? கண்டினியூஸ்லி அண்டுக்கு பின்னாடி அட்வர்ப் வருது. அண்டுக்கு பின்னாடி ஒரு அட்வர்ப் வருது. சரியா? அண்டு அட்வர்பு இங்கிட்டு வேர்ப் வரணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா V2 இருக்கு. ஸோ அண்டுக்கு பின்னாடி V2 போடுறோம். அண்டுக்கு பின்னாடி V2 போடுறோம். ஏன்னா முன்னாடி என்ன இருக்கு? V2 தான் இருக்குது. சரியா? அண்டுக்கு பின்னாடி ஒரு வேர்ப் வரணும். என்ன வேர்ப் வரணும்னா முன்னாடி பார்க்குறோம் V2 இருக்கு. ஸோ பின்னாடியும் V2. சோக்டு இன் ஃபாக். ஃபாக்னால அப்படி நெரிக்கப்பட்டிருக்கு. தொண்டையை நெரிக்கிறது தான் சோக்கு. இப்போ இங்கிட்ட V2 வரணும். ஆன்சர் கிடையாது. சரியா? இது மூணு இது ஒன்று ஆன்சரா இருக்கு. அடுத்தது ஆர் அட்லீஸ்ட் டேஷ் பை ஃபயர்ஸ். ஆர் அட்லீஸ்ட் டேஷ் பை ஃபயர்ஸ். பி வேர்புக்கு பின்னாடி V1 ing வரலாம், இல்லைன்னா V3 வரலாம். இது ரெண்டும் வரலைன்னா பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வந்திருக்குன்னு அர்த்தம். பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பத்தி பேசுது. ஒன்று V1 ing வரும், இல்லை V3 வரும். இது ரெண்டும் வரலைன்னா பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பத்தி பேசுறதா வரும். இதெல்லாம் முன்னாடி சொல்லி கொடுத்துருப்பேன். முக்கியமான ஷார்ட்கட். பி வேர்பு பின்னாடி V1 ing இல்லை V3 இல்லை பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பத்தி பேசுறது. இப்போ இங்க பார்ப்போம். ஆர் அட்லீஸ்ட் இம்பேக்ட் பை ஃபயர்ஸ்னு வராது, இம்பேக்டட் பை ஃபயர்ஸ்னு வரலாம். இம்பேக்ட் பண்ணப்படுதுன்னு வரலாம். இது ஆன்சரா வராது. இது ஏற்கனவே எலிமினேட் பண்ணிட்டோம். ஓவர்வெல்ம்ங்கிறது V1, இதுவும் வராது. இதையும் தூக்கிடுவோம். இது வராதுன்னா இந்த ஆப்ஷனும் வராது. இது ஏற்கனவே வராதுன்னு தூக்கியாச்சு. அடுத்து பாருங்க, V2. டிவோர்டு, ட்ரென்ச்டு, அஃபெக்டடு. இங்க டிவோர்டு, ஸ்வேடு. சரியா? இப்போ மீனிங் தெரிஞ்சாதான் போட முடியும். சரியா? டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். இப்பதான் நீங்க வாசிக்கணும், இதுக்கு முன்னாடி வாசிக்க கூடாது. ரெயின் ஃபாரஸ்ட் சோக்ட் இன் ஃபாக். ஃபாக்னா வந்துட்டு என்னன்னு புரியுதுன்னு. ஃபாக்னா தமிழ்ல என்னது? புகை மண்டலமா இருக்கு. இப்போ காலையில எந்திரிச்சு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகாலை 5 மணிக்கு இந்த கிளைமேட்ல எந்திரிச்சு போனீங்கன்னா அப்படியே புகையா இருக்கும், அப்படியே பனியா சூழ்ந்து இருக்கும். அதுதான் ஃபாக் மிஸ்ட். சரியா? இப்போ 4 வீலர்ல எல்லாம் கார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாக் லைட்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பனி இருந்தாலும் அதை தாண்டி லைட் அடிக்கக்கூடிய ஒரு லைட்டு தான் அந்த ஃபாக் லைட். சரியா? ஸோ ஃபாக் அப்படின்னு ஒண்ணு என்னன்னா, இந்த பனி மூட்டம், புகை மூட்டம், அதுதான் இந்த ஃபாக் மிஸ்ட்னு சொல்றது. டவுன் போர்னா மலை. சரியா? மலை. டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் சோக்டு இன் ஃபாக் அண்ட் கண்டினியூஸ்லி டிவோர்டு பை மிஸ்ட் இல்ல ட்ரென்ச்டு பை மிஸ்ட். மீனிங் பார்த்துருவோம். ட்ரென்ச்னா என்னன்னா கம்ப்ளீட்டா நினைறது, தண்ணியில நினைறது. ட்ரென்ச்டு, கம்ப்ளீட்லி ட்ரென்ச்டுனா தண்ணியிலையோ இல்லை ஏதோ ஒரு லிக்விட்லையோ நீங்க கவர் ஆகுறதுக்கு பேர் தான் என்னது? ட்ரென்ச்டு. சரியா? ஏதோ ஒரு விஷயத்தினால முழுக்க சூழப்படுறீங்க, இல்லை முழுக்க கவர் பண்ணப்படுறீங்க, அதுதான் ட்ரென்ச்டு. அஃபெக்டட்னா பாதிக்கப்படுறது. டிவோர்டுனா டு கன்சியூம் இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ். டிவோர், அதாவது KFCக்கு போனா நம்ம சாப்பிடுவோம்ல, he devoured the chicken. நல்லா வேகமா சாப்பிடுறது, நல்லா அதிகமா சாப்பிடுறது, அதான் டிவோர்டு அப்படிங்கிறது. சரியா? இங்க மீனிங் வராது. டிவோர்டுங்கிற மீனிங்கை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸ்வேனா இழுக்கப்படுறது. இப்போ ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஒருத்தர் பேசுறாரு, his speech swayed me. அப்போ அவரை நோக்கி இழுக்கப்படுறதுக்கு பேர் தான் ஸ்வே அப்படின்னு. சரியா? ஒரு பக்கமா சாயிறது இல்ல ஒரு பக்கமா இழுக்கப்படுறது, ஸ்வேட். ரெண்டு மீனிங்குமே இங்க போட்டீங்கன்னா மீனிங் வராது, டிவோர்டோ ஸ்வேடோ. சரியா? டிவோர்டு, ஸ்வேடு. டிவோர்டுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு, கீழே கமெண்ட் பண்ணுங்க. டிவோர்டுக்கு இன்னொரு மீனிங் இருக்கும், தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க.
இப்போ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போட்டு பார்ப்போம். கண்டினியூஸ்லி ட்ரென்ச்டு பை மிஸ்ட். அப்போ மிஸ்ட்னால முழுக்க கவர் பண்ணப்படுது, இல்லை மிஸ்ட்னால முழுக்க நனையுதுன்னா ஃபுல்லாக கவர் பண்ணப்படுது. சரியா? அண்ட் டவுன் போர்ட்ஸ், மலையெல்லாம் எதனால பாதிக்கப்படுது? நெருப்பு வர்றதுனால மலைகள்லாம் எப்படி என்ன பண்றது? பாதிக்கப்படுது. டவுன் போர்ஸ் ஆர் அட்லீஸ்ட் அஃபெக்டட் பை ஃபயர்ஸ். அப்போ டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அங்க சோக்ட் இன் ஃபாக் அண்ட் கண்டினியூஸ்லி ட்ரென்ச்டு பை மிஸ்ட். ஃபாக் வந்து சோக் பண்ணுது, மிஸ்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டா கவர் பண்ணுது. சரியா? அப்புறம் மலைகள் எல்லாமே ஏகப்பட்ட நெருப்பு பத்த வைக்கிறாங்க. நெருப்பு பத்த வைக்கும் போது அந்த கார்பன் டை ஆக்சைடு அதெல்லாம் போயிட்டு மலைகளை என்ன பண்ணுது? மழை பெய்யறத பாதிக்குது. ஸோ ட்ரென்ச்டு அஃபெக்டட் தான் ஆன்சர். மீனிங் புரிஞ்சு தெளிவா அடிக்கணும். மீனிங் புரிஞ்சு தெளிவாக அடிக்கணும். சரியா? டிவோர்டு ஸ்வெய்டு மீனிங் போட்டீங்கன்னா இங்க வராது. கண்டினியூஸ்லி டிவோர்டு பை மிஸ். சரியா? அண்ட் டவுன் போர்ஸ் ஆர் அட்லீஸ்ட் ஸ்வேடு பை ஃபயர்ஸ். இழுக்கப்படுது, நெருப்புனால மழை இழுக்கப்படுது, நெருப்புனால மழை பாதிக்கப்படுது. சரியா? மீனிங் எவ்வளவு தெரியுதோ அவ்வளவு தூரம் இந்த கொஸ்டின்லாம் ஈஸியா இருக்கும். அடுத்து 2-2க்கு பின்னாடி V1 டு டிஸ்கஸ், அசஸ், அனலைஸ், இவாலுவேட், அண்டர்ஸ்டாண்ட் எல்லாமே V1 இருக்கு. ஹவு கேண்டிடேட்ஸ் ஹவுங்கிறது கன்ஜங்ஷன், நம்ம பாதி பேருக்கு தெரியாது. ஹவுங்கிறது ஒரு WH கொஸ்டினாலே ரிலேட்டிவ் ப்ரோனோம். சரியா? ஸோ அது என்னது? கன்ஜங்ஷனாக வரும், சப்ஜெக்டா இல்லை ஆப்ஜெக்டா வரும். இங்கே கேண்டிடேட்ஸ் சப்ஜெக்ட். கேண்டிடேட்ஸ் டேஷ் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். இந்த இடத்துல ஒரு ஃபைனைட் வேர்ப் வரும். ஃபைனைட் வேர்ப். சரியா? கேண்டிடேட்ஸ் டேஷ் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ். டேக்கிளிங் வராது. சரியா? டேக்கிளிங் போட்டிங்கன்னா அது தப்பு. டேக்கிளிங் இந்த இடத்துல வராது. ஏன்? ஃபைனைட் வேர்ப் எனக்கு வேணும். V1ing ஹெல்பிங் வேர்ப் இல்லாமல் இருந்தால் அது ஃபைனைட் வேர்ப். சரியா? ஃபைனைட் வேர்பு. சரி, V1ing ஹெல்பிங் வேர்ப் இல்லாமல் இருந்தால் அது நான் ஃபைனைட் வேர்ப். V1ing ஹெல்பிங் வேர்ப் இல்லாமல் இருந்தால் அது நான் ஃபைனைட் வேர்ப். V1ing ஹெல்பிங் வேர்ப் இல்லாமல் இருக்கு, நான் ஃபைனைட் வேர்ப். எனக்கு இந்த டேஷ்ல ஃபைனைட் வேர்ப் தான் வேணும். எப்படி வேணும்னு தெரியும்? ஏன்னா எனக்கு வித்த தெரியும், கிராமர் தெரியும், அதை வச்சு நான் போடுறேன். சரியா? கேண்டிடேட் சப்ஜெக்ட் இங்கிட்ட ஃபைனைட் வேர்ப்ல டேக்லிங்க போட முடியாது. ஏன்னா V1ing ஹெல்பிங் வேர்ப் இல்லாம வந்தா அது நான் ஃபைனைட் வேர்ப். ஹவு கேண்டிடேட்ஸ் ஆர் டேக்லிங் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ் இப்படி இருந்தா போடலாம். நான் இந்த இடத்துல போட முடியாது. சரியா? அடுத்து, the interview is a good chance to என்ன போடலாம்? அசஸ் பண்றதுனா செக். டிஸ்கஸ் வராது. இன்டர்வியூ வந்துட்டு கேண்டிடேட்ஸ் கஷ்டமான சூழ்நிலை எப்படி சமாளிப்பாங்கங்கிறத டிஸ்கஸ் பண்றதுக்கு நல்ல சான்ஸ் இன்டர்வியூ கிடையாது. அதாவது கேண்டிடேட்ஸ் கஷ்டமான சூழ்நிலைய எப்படி செகண்ட் டேஷை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு வரும். சரியா? கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். செகண்ட் டேஷை முடிச்சுட்டு வரும். டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸை கேண்டிடேட்ஸ் எப்படி என்ஹான்ஸ் பண்றதுனா இன்னும் பெருசாகிறது, இன்னும் இம்ப்ரூவ் பண்றது. சரியா? ஸோ என்ஹான்ஸ் இங்கே மீனிங் தப்பான மீனிங். சரியா? என்ஹான்ஸ், இம்ப்ரூவ்டு மீனிங் தப்பு. டிஃபிகல்ட் சிச்சுவேஷனை எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னு செக் பண்றது தான் இன்டர்வியூ. அப்படிதானே? டிஃபிகல்ட் சிச்சுவேஷனை எப்படி என்ஹான்ஸ் பண்றதுனா பெருசாக்குறது, இம்ப்ரூவ் பண்றதுனா பெருசாக்குறது. சரியா? பெட்டர் ஆகுறது. ஸோ இது ரெண்டுமே மீனிங் தப்பா வருது. சென்டென்ஸை புரிஞ்சுக்கு. அடுத்து ஒன்று இது வரும், இல்லை இது. சரியா? an interview is a good chance to assess, evaluate. ரெண்டுமே செக் பண்றது, ரெண்டுமே ஒரே மீனிங். how candidates அட்ரஸ்னா டேக்கிள் பண்றது, ஒரு விஷயம், ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண ட்ரை பண்றது, அதுதான் அட்ரஸ். சரியா? அப்ரோச் அப்படிங்கும்போது எப்படி அப்ரோச் பண்றாங்க அப்படிங்கிறது. ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன் தான். சரியா? ஏன் அப்படின்னா இன்டர்வியூ இஸ் a குட் சான்ஸ் டு அசஸ்ன்னு ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசுறாங்க. சரியா? இன்டர்வியூ குட் சான்ஸ் எதுக்கு?
கேண்டிடேட்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணிட்டாங்க அப்படின்னு செக் பண்றதுக்கு இன்டர்வியூ கிடையாது. கேண்டிடேட்ஸ் கஷ்டமான சூழ்நிலை எப்படி அப்ரோச் பண்ணிட்டாங்க அப்படின்னு செக் பண்றதுக்கு இன்டர்வியூ கிடையாது. எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க, ஹவு கேண்டிடேட்ஸ் வில் அட்ரஸ் இல்ல வில் அப்ரோச் அப்படிங்கிற மாதிரி போடணும், இல்ல அப்ரோச் போடணும். பேசிக்கா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல பாஸ்ட் வராதுன்னு சொல்றேன். இந்த இடத்துல பாஸ்ட் வராது அப்படின்னு சொல்றேன். பாஸ்ட் வராது அப்படின்னு சொல்றேன். ஏன்? இன்டர்வியூ இப்போ ஒரு நல்ல சான்ஸ் ப்ரெசென்ட்ல பேசிட்டு இருக்கோம். எதுக்கு? கேண்டிடேட்ஸ் கஷ்டமான சூழ்நிலைகளை எப்படி சமாளிப்பார்கள் அப்படின்னு ஒன்று ப்ரெசென்ட்ல நீங்க இங்க சொல்லணும், இல்ல ஃபியூச்சர்ல சொல்லணும். ஆனா பாஸ்ட்ல சொல்லக்கூடாது. ஏன்னா இன்டர்வியூ நடக்கிறதே ப்ரெசென்ட்ல புரிஞ்சுக்குங்க. டென்ஸ் கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்குங்க, அழகா இருக்கும். இன்டர்வியூ நடக்கிறதே ப்ரெசென்ட். எதுக்கு இன்டர்வியூ நடக்குது? கேண்டிடேட்ஸ் எப்படி டேக்கிள் பண்ணுவார்கள், கேண்டிடேட்ஸ் எப்படி டேக்கிள் பண்ணுவார்கள் அப்படின்னு செக் பண்ணேன். கேண்டிடேட்ஸ் எப்படி டேக்கிள் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னு செக் பண்றதுக்கு கிடையாது. பண்ணி முடிச்சுட்டாங்கன்னு செக் பண்றதுக்கு இன்டர்வியூ கிடையாது. இன்டர்வியூ இருக்குது. இன்டர்வியூ ஒரு நல்ல வாய்ப்பு. எதுக்கு? கேண்டிடேட்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு செக் பண்றது. அப்படிதான் சொல்லுவோம். கேண்டிடேட்ஸ் எப்படி கஷ்டமான சூழ்நிலைகளை சமாளிப்பாங்க அப்படின்ட்டு செக் பண்றதுக்கு. சமாளிப்பார்கள் ஃபியூச்சர்ல பேசுவோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது கான்செப்டை புரிஞ்சுக்கியா? அதனாலதான் ஃபோர்த் ஆப்ஷன். ஹவு கேண்டிடேட்ஸ் அட்ரஸ்ட்னா பாஸ்ட். இன்டர்வியூ நடக்கிறதே ப்ரெசென்ட். எதுக்கு? கேண்டிடேட்ஸ் எப்படி டேக்கிள் பண்ணுவாங்கன்னு இனிமேல் வரக்கூடிய காலத்துல செக் பண்றது. ஏற்கனவே எப்படி டேக்கிள் பண்ணிட்டாங்க, கஷ்டமான சூழ்நிலைய எப்படி டேக்கிள் பண்ணாங்க அப்படின்னு செக் பண்றதுக்கு ப்ரெசென்ட்ல இன்டர்வியூ நடத்த மாட்டாங்க. புரிஞ்சுக்குங்க. ஸோ ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன். இல்லை சார் நான் செகண்ட் ஆப்ஷன் போட்டேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, ஆன்சருக்கு பக்கத்தில் இருக்கீங்க, பரவாயில்லை. நல்லா சூப்பரா படிச்சுட்டு இருக்கீங்க. செகண்ட் ஆப்ஷன் போட்டிருந்தீங்கனாலும் பரவாயில்லை. சரியா? ஒன்றும் கொலை குத்தம் இது பெரிய தப்பு அப்படிலாம் கிடையாது. ஆன்சருக்கு பக்கத்தில் வந்துட்டீங்க. இருந்தாலும் நீங்க செகண்ட் ஆப்ஷன் போட்டிருந்தீங்கன்னா கரெக்ட்னே எடுத்துக்கோ. சரியா? இப்போதைக்கு கரெக்ட்னே எடுத்துக்கோ. என்னது இது இதுக்கு போட்டாச்சு. இப்போ நம்மால் சென்டென்ஸை வாசிப்பான். சென்டென்ஸை வாசிக்க கூடாது. அண்ட் ஹேஸ் தரவுலி நாலேஜ் தப்பு. நாலேஜ் அட்ஜெக்டிவ், தரவு நாலேஜ் வரும். சரியா? தரவு நாலேஜ் ஆஃப் த சோர்சஸ் உடைய நாலேஜ், சோர்சஸ் உடைய தரவு நாலேஜ் அவன்கிட்ட இருக்குது. சரியா? சோர்சஸ் உடைய தரவு நாலேஜ் அவன்கிட்ட இருக்குது. அப்போ ஆஃப் கரெக்டா இருக்குது. ஆஃப் ஒன்று பொசஷன் இல்லை செலக்ஷன் மீனிங்ல வரும். சொல்லி கொடுத்துருப்பேன், போர்ஷன் வீடியோல இருக்கும். ஆஃப் இங்க உடைய அப்படின்னு பொசஷன் மீனிங்ல வருது. டூ கரெக்டா இருக்குது, ஆஃப் கரெக்டா இருக்குது. இது பதிலாக வராது, இது பதிலாக வராது. அடுத்தது தரவுலி நாலேஜ் இருக்கிறதுனால நோ கரெக்ஷன் ரெக்வயர்டும் வராது. ஏன்? ஏன்னா எனக்கு என்ன வேணும்? தரவு நாலேஜ்னு வேணும். தரவு நாலேஜ்னு வேணும். அப்போ he made himself master of practically every branch of medieval learning and having a thorough knowledge, had a thorough knowledge அப்படின்னு பார்க்கணும். And having a thorough knowledge, had a thorough knowledge. இந்த வித்தை யோசிங்க. அண்ணா அதுக்குள்ள தண்ணி குடிச்சு having a had a. மக்களுக்கு இந்த இடத்துல தான் சிக்கல் வரும். and having இப்படி போட்டான்னு வச்சுக்கிறோம். இல்ல and had. நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் and எல்லாம் எதுக்கு வருதுன்னு தெரியும்.
அண்ட் எங்க வருது, அண்ட் வந்துட்டு கன்ஜங்ஷன் கிளாஸஸ் தான் சேர்க்கும் அப்படிங்கிறத வச்சு நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். சரியா? அதெல்லாம் தெரியலன்னு வச்சுக்கிறோம். ஆண்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது நல்லா புரிஞ்சுக்க. ஆண்டுக்கு பின்னாடி தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஆண்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது, v1 ing. அப்ப ஆண்டுக்கு முன்னாடி ஒரு v1 ing இருக்கணுமா? அண்ட் ஹேவிங் போட்டுட்டோம்னா ஆண்டுக்கு பின்னாடி v1 ing, ஆண்டுக்கு முன்னாடி v1 ing இருக்குதா? இருக்குதா? மெடிவல் லேர்னிங்னு இருக்குது. ஆனா இங்க இந்த ஆண்ட் வந்துட்டு அதையும் சேர்க்கல. சரிங்களா? என்ன என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன புரிஞ்சுக்குங்க, he made himself, அவன் தான் ஒரு மாஸ்டர் ஆக்குறான், தன்னையே ஒரு மாஸ்டர் ஆக்கிக்கிறான். அப்புறம் அவனுக்கு ஒரு தரவு நாலேஜ் இருக்கு. அண்ட் he has a thoroughly knowledge அப்படிங்கிறது தான் இங்க அர்த்தம். சரியா? ஸோ புரிஞ்சுக்குங்க, லேர்னிங்கையும் ஹேவிங்கையும் இங்க சேர்க்கவே முடியாது. மெடிவல் லேர்னிங் அண்ட் மெடிவல் ஹேவிங் அ தரவு நாலேஜா அப்படி வராது. எவ்ரி பிரான்ச் ஆஃப் மெடிவல் லேர்னிங் அது தனியா. சரியா? அண்ட் ஹேவிங் v1 ing, லேர்னிங்கையும் ஹேவிங்கையும் தயவு செஞ்சு சேர்த்துடாதீங்க. இதுக்கு தான் நம்ம நிறைய எடிட்டோரில் பிடிக்கணும்னு சொல்றது. ஏன் ஆஃப்லைன் கிளாஸ்னா டக்குன்னு இது வந்து புரிஞ்சிடும், சொல்லாமே புரிஞ்சிடும். ஏன்னா ஆண்டை ஏகப்பட்ட இடத்துல பிரிச்சிருக்கோம். நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அண்டு ஹேவிங் போட்டீங்கன்னா ஹேவிங்கையும் லேர்னிங்கையும் உங்களால சேர்க்க முடியாது. ஏன் சேர்க்க முடியாதுன்னு சொல்றேன் பாரு. எவ்ரி பிரான்ச் ஆஃப் மெடிவல் லேர்னிங் அண்ட் எவ்ரி பிரான்ச் ஆஃப் மெடிவல் ஹேவிங். அர்த்தம் வருதா? எவ்ரி பிரான்ச் ஆஃப் மெடிவல் லேர்னிங் அண்ட் எவ்ரி பிரான்ச் ஆஃப் மெடிவல் ஹேவிங். அர்த்தம் வருதா? வராது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் கிடையாது. ஃபோர்த் ஆப்ஷன் ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டவுட்ல இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க. ஃபோர்த் ஆப்ஷன் ட்ரை பண்ணுவோம். அண்ட் ஹேட் அ தரவு நாலேஜ். ஆண்டுக்கு பின்னாடி ஹேட் v2 இல்ல v3. அப்ப முன்னாடி v2 இல்ல v3 எங்கேயாவது இருக்குதா? மேடு இருக்குதா? அவனையே ஒரு மாஸ்டர் ஆக்கிக்கிட்டான் எல்லா பிரான்ச் ஆஃப் மெடிவல் லேர்னிங்கும். அப்புறம் ஹேட் அண்ட் he had, he made himself dash 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 and he had dash dash dash. ஒரு லிங்கிங் வேர்ப்ஸ் புரியுதா? ஐயோ. he he made himself dash 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 and had இப்படி வருது. ஆண்டுக்கு பின்னாடி v2, ஆடுங்கிறது v2 வரும், v3 வரும். பழைய 21 வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் அங்க இருக்கும். படிச்சுட்டு வந்து இங்க செக் பண்ணீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும். இது v2 இல்ல v3. ஸோ ஆண்டுக்கு முன்னாடி v2 இல்ல v3 இந்த அருக்கு. இது v2, இது v2. அப்ப இதுவும் v2 தான். இந்த ஹேட் v2 தான். கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. v3 கிடையாது. இது v2. சரியா? இப்ப பாருங்க, he made himself dash 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 and he had a thorough knowledge of. கரெக்டா வருதா? கரெக்டா பொருந்தி வருதா? அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஆன்சர் இந்த ஆப்ஷன். சரியா? ஆன்சர் போடுறது மேட்ரு கிடையாது. கரெக்டான ஆன்சர் போடணும். கரெக்டான ஆன்சர் போடுறது மேட்டர் கிடையாது. தப்பான ஆன்சர் ஏன் தப்புன்னு சொல்லணும். சரியா? அடுத்த கொஸ்டின். ஜியோனின்னு ஒரு கம்பெனி. ஹேஸ் சிங்குலர். சரியா? ஸோ ஹேஸ் தான் வரும். ஹேவ் இருக்கிறத தூக்கிடுவோமா? ஹேவ் இருக்கிறத தூக்கிடுவோம். தவறான ஆன்சர். has been found, find பண்ணப்பட்டிருக்கு. has been found guilty, has been found guilty. சரியா? has been found guilty. இதை தூக்கிறோம். has been found being guiltyங்கிறது தப்பு. கரெக்டா? has been found, has பின்னாடி v3, b பின்னாடி v3. இதுதான் கரெக்ட். has been found being guiltyங்கிறது தப்பு. சரியா?
ஹாஸ் பீன் ஃபவுண்ட் பீயிங், இது வேர்பா உங்களால எடுக்க முடியுமா? ஹாஸ் பீன் ஃபவுண்ட் பீயிங். has been found இதை பிடிச்சுக்கலாம். has been found being இதை பிடிக்க முடியுமா? முடியாது. has பின்னாடி v3, இது என்ன டைப் ஆஃப் verb? be verb, be verb பின்னாடி v3. passive voice. has பின்னாடி v3 னா perfect, present perfect. present perfect passive voice. found being, found being இது நீங்க போடவே முடியாது. has been found being திரும்ப பிடிக்க முடியாது. சரியா? ஸோ இதையும் தூக்கிடலாம். இப்பதான் சிக்கல் வரும். has been found guilty for intentionally inflicting malware. has been found guilty ன்னு ஒண்ணு இருக்குது. அடுத்தது had been found guilty இருக்கு. ஆனா அதுக்கு for இருக்குது. ஸோ has been found guilty for இருக்கு, had been found guilty for இருக்குது. அடுத்தது has been found guilty of ன்னு இருக்குது. the reason டெப்த்துக்குள்ள போறவங்க ஆன்சர் பண்றதுக்கு காரணம் இதுதான். டெப்த், ஒரு சப்ஜெக்டுடைய டெப்த்துக்குள்ள போறவன் ஆன்சர் அடிக்கிறது இந்த மாதிரி கொஸ்டின்ல தான். கில்ட்டிக்கு பக்கத்துல ஆஃப் தான் வரும். guilty of, I am guilty of murder, I am guilty of theft, I am guilty of இது அப்படின்னு வரும். guilty of இது fixed preposition. நம்ம படிச்சிருக்க மாட்டோம். இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு நம்ம விட்டுருவோமா? இந்த ஏரியால இந்த ஒரு மார்க் அது படிச்சாதான் வரும். guilty of முடிஞ்சு போச்சு. மத்தல guilty for இருக்கு, ஆன்சரா வராது. ஃபிக்ஸ்டு ப்ரிப்போஷன். டைம் ஆகட்டும், நானே கிளாஸ் எடுக்கிறேன். சூப்பரா இருக்கும் டாபிக். சரியா? செம்மையா இருக்கும். இதுக்கு பக்கத்துல இதுதான், இந்த வார்த்தை வந்துச்சுன்னா இதுக்கு பக்கத்துல இந்த ப்ரிப்போஷன் தான் அப்படின்ட்டு. சரியா? இப்ப கில்ட்டிக்கு பக்கத்துல ஆஃப் தான் வரும்னு நம்மளுக்கு தெரியாததுனால இதுக்கு ஆன்சர் போட முடியாம போயிருக்கு. தெரிஞ்சவன் போட்டுருவான். இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குல்ல, இதுதான் ஸ்கோரிங் ஏரியா. இதுதான் ஸ்கோரிங் ஏரியா. 11வது கொஸ்டின் தான் ஸ்கோரிங் ஏரியா. எவனும் போடாத கொஸ்டினை தட்டணும், எவனுக்குமே வராத ஏரியாவை ஸ்ட்ராங் பண்ணணும். புரியுதா? அதுக்கு தான் நான் கிராமரு, ப்ரிப்போசிஷன், ஃபிக்ஸ்டு ப்ரிப்போஷன்னு முட்டுன்னு முட்டுறது. ஃபிக்ஸ்டு ப்ரிப்போஷன் உங்களுக்கு இங்கிலீஷ் ஃபார் ஐபிபிஎஸ் அந்த குரூப்ல உங்களுக்கு பிடிஎஃப் நான் போட்டு விட்டுருப்பேன். பிடிஎஃப் போட்டு விட்டுருப்பேன். கிளாஸ் எடுக்கல இன்னும், ஆனால் பிடிஎஃப் போட்டு விட்டுருப்பேன். பார்க்கணும்னா பார்க்கலாம். இங்கிலீஷ் ஃபார் ஐபிபிஎஸ் குரூப் பார்த்துக்கிட்டே இருங்க. சூப்பர் குரூப், செமையா சொல்லி கொடுப்பாங்க. கூட சேர்ந்து சுரேஷ் ஐஎஸ் அகாடமி பேங்க் சேனல் ஒரு சேனல் இருக்கு, அந்த சேனலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் ஃப்ரம் த தமிழ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு. இங்கிலீஷ் ஃப்ரம் த தமிழ் ஒரு 1300 பேர் இருப்பாங்க. என்னுடைய கிளாஸுடைய ஆடியோ, அப்புறம் நான் கிளியர் பண்ற டவுட்டு எல்லாமே அந்த குரூப்ல வந்துடும். இங்கிலீஷ் ஃப்ரம் த தமிழ் இந்த குரூப் முக்கியம். சுரேஷ் ஐஎஸ் அகாடமி பேங்க் சேனல் சேர்ந்துக்கலாம். அப்புறம் இங்கிலீஷ் ஃபார் ஐபிபிஎஸ் அப்படிங்கிற சேனல். இங்கிலீஷ் ஃபார் ஐபிபிஎஸ்ல 5000 பேர் இருக்காங்க. ஸோ அந்த சேனல் பயங்கர யூஸ்ஃபுல்லாக, ஒன் ஸ்டாப் ஷாப். அந்த இடத்துல நீங்கள் இங்கிலீஷ் படித்தா போதும், அந்த குரூப்பில் படிக்கிறவங்க கூட சேர்ந்து படித்தா போதும். சூப்பராக சொல்லி கொடுக்கும். சரியா? ஷூட்டுக்கு அடுத்தது, ஷூட்டுக்கு பின்னாடி V1. சென்டென்ஸ் எல்லாம் வாசிக்காதீங்க ராஜா. சென்டென்ஸை வாசி டைம் வேஸ்ட் பண்ணாங்க. ஷூட்டுக்கு பின்னாடி V1. ஷுட் நாட் இன்ட்ரெஸ்டட் தப்பு, நோ கரெக்ஷன் ரெக்வயர்டு வராது. should not be interest வராது. பிக்கு பின்னாடி பி. இன்ட்ரெஸ்ட்னா ட்ரஸ்ட் பண்றது, இன்ட்ரெஸ்ட் V1. சரியா? அது இன்ட்ரெஸ்டட் V3, இன்ட்ரெஸ்ட் V1. பிக்கு பின்னாடி V1 வராது. அடுத்தது இதுவும் வராது. should அங்கே எல்லாம் கலரை மாற்றி போடுறோம்னா மூணுமே வராது. அடுத்தது எது ஆன்சரா வரலாம்? should not being interested for இல்ல should not be interested with. should not
being interested for. அடுத்தது should not be interested with. should not being interested for, should not be interested with. எப்படி போடுறது? ஷுட்டுக்கு பின்னாடி V1, நாட்டை விட்டுருவோம். ஷுட்டுக்கு பின்னாடி V1 வரல, தப்பு. அடுத்த ஷுட்டுக்கு பின்னாடி V1 வந்திருக்கு, B பின்னாடி V3 passive. ஷுட்டுக்கு பின்னாடி V1, B பின்னாடி V3 கரெக்டா வந்திருக்கு. should not be interested, இதுதான் ஆன்சர். சென்டென்ஸை வாசிக்கவே வேண்டாம், இதுதான் ஆன்சர். இன்னும் எப்போ ஈஸியாக இருக்கும்? இன்ட்ரெஸ்ட்டுக்கு பக்கத்தில் வித்து வரும்னு தெரிஞ்சுதான் இன்னும் ஈஸியாக இருக்கும். பரவாயில்ல, தெரியலனாலும் இதில் ஆன்சர் போட்டுடலாம். பாருங்க, சென்டென்ஸை வாசிக்கல, முன்னாடி இருக்கிறதுக்கு சென்டென்ஸை வாசிக்கல, இதுக்கும் சென்டென்ஸை வாசிக்கல. சென்டென்ஸை வாசிச்சு நேரத்தை வீணடிக்காதீர்கள், சரியா? சூப்பரான கொஸ்டின், செம்மையான கொஸ்டின், நச்சுன்னு இருக்கு. (13 and 14) இதை மட்டும் முடிச்சுக்குவோமா? டைம் இருக்குதான், டைம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த கிளாஸ்ல அந்த 13, 14க்கு அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு பேராஜம்பிள் இருக்கு, பேராஜம்பிளுக்கு அப்புறம் ஒரு ஆர்சி இருக்கு. 2 கொஸ்டின், ஒரு பேராஜம்பிள், ஒரு ஆர்சி போட்டு முடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் மார்க்குக்கே 3 பாட்டு போகுது. எத்தனை பாட்டு போட்டாலும் கொஸ்டின் பார்க்குற மெத்தடாலஜி முக்கியம். எப்படி பார்க்குறேன், எப்படி புரிஞ்சுக்கிறேங்கிறத பார்த்து, சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.